பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிமையான நாளை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். நம்மை குணமாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே. அவர் நம்மை குணமாக்குகிறவர். பலருடைய வாழ்க்கையில சரீரத்திலே வேதனைப்பட்டு கொண்டு, ஆத்மாவிலே வேதனைப்பட்டு கொண்டு, ஆவிலே வேதனைப்பட்டு கொண்டு ஒரு சுகத்தை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். காயப்பட்ட ஒரு அனுபவம், நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம், உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், வாழ்க்கையில எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில சரியாய் அமையவில்லையே என்கிற ஒரு பெரிய காயம். நாம் எல்லாருக்கும் நன்மை செய்தும் நம்மை காயப்படுத்துகிற மனிதர்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ மனுஷன் கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். கர்த்தர் நம்மை குணமாக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை குணப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் அவரே நம்மை குணப்படுத்துகிற பரிகாரியாய், அவரே நம்முடைய நோய்களை சுமந்தவராய், அவரே நம்முடைய வேதனைகளை புரிந்திருக்கிறவராய், அவரே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கும்பா, நான் குணமாவேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த இடத்துல, எந்த காரியத்துல நீங்கள் ஒரு குணத்தை, ஒரு சுகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, அதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆவிலே நொறுங்குண்டு, ஆத்மாவிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், காயப்பட்டு சரீரத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை குணமாக்கும் என்று இந்த காலவேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். பரம வைத்தியரே, எங்களை குணமாக்குகிற வார்த்தைகளை வைத்திருக்கிறவரே, வசனத்தை வைக்கிறவரே, ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். கிருபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.